இது வந்து வக்கலில் கேசர் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நம்ம எந்த மருந்தும் அடிக்கலை, அதுக்கப்புறம் என்ன உரமும் கொடுக்கல, உரமே கொடுக்கல. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நர்சரியிலேருந்து நாற்றெல்லாம் பார்சல் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரேலேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு செடி மிஸ் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி செடி வந்து பாருங்கள், இந்த மாதிரி ட்ரேயில் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கொட்டுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து மிஸ் ஆகிருக்கிற செடி பாருங்கள், இங்கே அதுவே விழுந்து வளர்ந்து வரமும் இல்லை. நாங்களும் செடி வந்து ஒரு ஸ்டேஜ் வர்ற வரையும் கவனிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு மொட்டு வந்த ஸ்டேஜில் தான் இந்த பூவை செடியே பார்த்தோம். அது வரையும் நம்ம பார்க்கவும் இல்லை. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பாருங்கள், உரமும் கொடுக்கல, மருந்தும் அடிக்கல, தண்ணி கூட கொடுக்கலங்க. அது பாட்டில் அதுவே வளர்ந்தது தான். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் ஆல்ரெடி ஒரு டைம் எடுத்திருக்கோம் பூவு. இது வந்து 2வது டைம் ஆல்ரெடி எடுத்துகிட்டு பாருங்கள். இது வந்து 2வது டைமு. எந்த அளவுக்கு பூ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது இன்னும் சைஸ் வரும், நம்ம உரம் கொடுத்து நல்லா பராமரித்து பண்ணோன்னா. இது அது பாட்டுக்கு அதுவே வளர்ந்தது இல்லைங்களா, பார்க்கலாம். இது வரைக்கும் நோய் கூட எதுவுமே இல்லை. இப்போ கூட பார்த்திங்கன்னா மழை பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனால் இப்போதைக்கு இன்னும் ஒரு நோய் கூட இல்லைங்க. வக்கலில் கேசர் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பால் ரகம், அப்படியே பந்து மாதிரி இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணால் கூட பாருங்கள். நேற்று நைட்லாம் நல்லா மழை, பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா உடையாது. பால் பூ அந்த அளவுக்கு வந்திருக்கு. நான் இதை ஏன் எடுக்கிறேன்னா, இப்போது இந்த பூவெல்லாம் ஏன் எடுக்கிறேன்னா, எடுத்தால் இன்னும் அதிகமாக அடுத்தடுத்து இந்த மொட்டுலாம் பார்த்திங்கன்னா சைஸ் வரும், இன்னும் கொஞ்சம் சைஸ் வரும் பாருங்கள். இந்த மாதிரி சைஸ் வரும், எடுக்க தான் வந்துகிட்டே இருக்கும்.